எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து Samsung T7 SSD வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Samsung T7 SSD ஓட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம Samsung T7 SSD ஓட ஒரு அன்பாக்சிங் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ இதான் நமக்கு வந்து Samsung T7 SSD ஓட ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து 1 TB அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு 3 years லிமிடெட் வாரண்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ரிவ்யூ நெட்டில் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ரீட்டைல் நெட் தான். காம்பேக்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு பிசி, ஃபோனு, மேக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா iPad, டேப்லெட்னு சொல்லி எல்லா டிவைஸும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீட் ஸ்பீட் வந்து 1050 MB/s வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1000 MB/s வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு USB 3.2 Gen 2 வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு பாஸ்வேர்ட் என்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 வேரியண்ட்டில் விற்கிறாங்க. ஒன்று வந்து 500 GB, ஒன்று வந்து 1 TB, இன்னொன்று வந்து 2 TB. ஸோ நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 1 TB வெர்ஷன் வாங்கியிருக்கோம். MRP வந்து 24,000 rupees அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி விலை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 9,000 rupeesக்கு வந்து வாங்கிக்கலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு இன்னொரு சாம்சங் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 1 TB SSD இருக்குது. ஸோ நான் வாங்கினது 1 TB வெர்ஷன் தான், ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த 1 TB ப்ளூ கலர் SSD. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே இன்னொரு ஆக்சசரி பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆக்சசரி பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாரண்டி புக்லெட் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு USB Type-C to Type-C USB 3.2 Gen 2 கேபிள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்டான ஒரு USB 3.2 கேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு சாம்சங் ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து கொடுக்கலாம். அதே USB 3.2 Gen 2ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Type-C to USB-A கேபிள் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். USB Type-C to Type-C கொடுத்துருக்காங்க. Type-C to A கொடுத்தது வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம இந்த SSD ஓவர்வியூவை பார்க்கலாம். SSD அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஃபுல்லாக மெட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் 58 கிராம் மட்டும்தான். நான் வாங்கினது ப்ளூ கலர் 1 TB வெர்ஷன் சாம்சங் அப்படின்னு வந்து நமக்கு போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் LED லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எரியும். ஸோ கனெக்டடாக இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ SSD பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான நல்ல குவாலிட்டி மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரிலையபிளாக ரொம்ப போர்ட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாம்சங் போர்ட்டபிள் SSD T7 அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறோம்னா நம்ம வந்து கேஷ்கரோ அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்து ஷாப் பண்ணுவோம். ஸோ ஷாப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேவ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. ஸோ அது வந்து எப்படி இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ப்ளே ஸ்டோர்லேருந்து டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணும்போது Geeky25 அப்படின்னு வச்சிங்கன்னா 25 rupees வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து கிடைக்கும். கேஷ்கரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 1500 சைட்ஸ் கிட்ட வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் அமேசானும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் அமேசானில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக எப்படி வந்து அமேசானில் ஷாப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஷாப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் தேவையோ அது எல்லாமே நீங்கள் வந்து கார்ட்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் வந்து எப்படி பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் போயிட்டு ஏர்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஷ்பேக், அப்புறம் நமக்கு வந்து எல்லாமே வந்து இங்கே வந்து நமக்கு ரிவார்ட்ஸ், கேஷ்பேக்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நீங்களே வந்து அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில் குவாலிட்டியை பற்றி பார்க்கலாம். ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து கண்டிப்பாக பில் குவாலிட்டியில் ரொம்ப ஒரு அற்புதமான வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான ஒரு சீப் குவாலிட்டியும் இல்லை. ஃபுல்லாக ஹை குவாலிட்டி மெட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாலிடாக வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாத்தோடையும் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு 1 TB SSDங்க. ஆனால் எவ்வளோ சின்னதாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஒரு கிரெடிட் கார்டு சைஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்லிம்மா, அதே சமயத்தில் ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கு. வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஷாக் ஆயிடுவீங்க. வெறும் 58 கிராம்ங்க. ஆமாங்க, உங்க கையில இருக்கிறது கூட உங்களுக்கு வந்து தெரியல, அவ்வளோ லைட்டா இருக்கு. ஸோ ஒரு 1 TB ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஈஸியா, இவ்வளோ குட்டியா, இவ்வளோ சூப்பரான பில் குவாலிட்டியில போர்ட்டபுளாக கொடுக்குறது வந்து கண்டிப்பா ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பில் குவாலிட்டி 10 out of 10. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்
ஸ்பீட்ஸ் அண்ட் போர்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து USB 3.2 லேட்டஸ்டான செகண்ட் ஜென்ரேஷன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ சாம்சங் வந்து நம்மளுக்கு உள்ள 2 கேபிள் வந்து கொடுத்துருந்தாங்க, அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க. ரெண்டுமே வந்து நம்மளுக்கு USB 3.2 Gen 2 சப்போர்ட் பண்ணுற ரெண்டுமே லேட்டஸ்டான கேபிள்ஸ் தான். ஸோ இவங்க என்ன ஸ்பீட் வந்து நமக்கு கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் வந்து நம்மளுக்கு 1050 MB/s வந்து நம்ம கிளைம் பண்ணுறாங்க. அதாவது 1050 MB/s வந்து நமக்கு கிளைம் பண்ணுறாங்க. ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 MB/s வந்து நமக்கு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பீட்ஸ் தான் சாம்சங் வந்து நமக்கு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்பீட்ஸை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து லேட்டஸ்டான, அதாவது ஃபுல்லாக USB 3.2 செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்பீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஜென்ரேஷன் 1ல நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியான ஸ்பீட்ஸ் வந்து கிடைக்கும். அதே சமயத்தில் USB 3ல வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்பீட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஸ்பீட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து USB 3.2 லேட்டஸ்டான ஜென்ரேஷன் 2 ஸோ அந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்பீட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து இதை வந்து என்னோட iMacல தான் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன். ஸோ நான் வந்து iMacல வந்து டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ iMacல எனக்கு வந்து 2 விதமான போர்ட்ஸ் வந்து இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்டர்போல்ட் போர்ட் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு USB 3.1. ஸோ USB 3.2 இல்லைங்க, USB 3.1. ஸோ USB 3.1ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஸ்பீட் டெஸ்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ரீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 863 MB/s வந்து கிடைக்குது. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு 1050 வந்து USB 3.2ல வந்து கிளைம் பண்ணாங்க. ஆனால் USB 3.1லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 863 MB/s வந்து கிடச்சிது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் வந்து நம்மளுக்கு 761 MB/s வந்து கிடச்சிது. ஸோ இது வந்து USB 3.1 போர்ட்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து USB 3 போர்ட்டும் என்னோட iMacல இருக்குது. ஸோ USB 3 போர்ட்டில் வந்து நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு ரீட் பார்த்தீங்கன்னா வெறும் 410 MB/s வந்து கிடைச்சது. அதே சமயத்தில் ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 390 MB/s தான் வந்து கிடைச்சது. ஸோ நீங்களே பார்க்கலாம் USB 3.1க்கும் USB 3க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து USB 3.1க்கும் USB 3.2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நான் டெஸ்ட் பண்ணது ஃபுல்லாகவே வந்து வெறும் USB 3.1 அதுக்கப்புறம் USB 3ல தான் வந்து செக் பண்ணேன். ஆனால் நீங்கள் வந்து USB 3.2ல வந்து நீங்கள் இந்த ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்பீட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து USB 3.1 தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ USB 3.1ல எனக்கு வந்து 863 MB/s வரைக்கும் கிடைக்குது. அது வந்து ரொம்ப ஒரு எனஃபான ஒரு ஸ்பீட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபுல்லாக பண்ணுறது ஃபோட்டோ எடிட்டிங் அப்புறம் வீடியோ எடிட்டிங் தான் பண்ண போகிறேன். அதுக்கு இது வந்து ரொம்ப தரமான சூப்பரான ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்பீடில் வந்து கண்டிப்பாக எந்த விதமான ஒரு குறையும் வந்து சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீட்ஸில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து நமக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட். ஆமாங்க, சாம்சங் ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேக்குக்கும் தனியாக சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, விண்டோஸ்க்கும் சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து ஒரு அற்புதமான சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாம்சங் T7 SSDயில் நமக்கு வந்து 2 SSD வந்து வருது. ஒன்று வந்து நம்மளுக்கு வித் ஃபிங்கர் பிரிண்ட், இன்னொன்று வந்து நம்மளுக்கு வித்வுட் ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து வித் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வாங்கினீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் போய் தான் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து வித்வுட் ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கினீங்கன்னா கூட, நான் வந்து வித்வுட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வாங்கினேன். ஸோ வித்வுட் ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கினா கூட உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் என்கிரிப்ட் வந்து இந்த SSD வந்து பண்ணிக்கலாம். நிறைய SSDயில் இந்த ஃபீச்சர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு செக்யூரான ஃபைல்ஸ் ஏதாச்சும் இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வச்சு என்கிரிப்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்க ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணி இந்த SSD கனெக்ட் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து பாஸ்வேர்டை வச்சு என்கிரிப்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டை வந்து வச்சு நீங்க என்கிரிப்ட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வந்து நீங்க வேற பிசில போட்டா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. அந்த பிசிலையும் நீங்க வந்து சாம்சங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அந்த பாஸ்வேர்டை அடிச்சா மட்டும்தான் அந்த பிசில வந்து இந்த SSD வந்து ரீட் பண்ண முடியும். அந்த பாஸ்வேர்டு இல்லாம இந்த SSDல வந்து எந்த ஃபைல்ஸும் உங்களால வந்து காப்பி பண்ண முடியாது, இல்லாட்டி பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப பிரைவேட்டான ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த SSDல பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சில் எனக்கு தெரிஞ்சு மீதி SSDல வந்து இந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீச்சர். சாஃப்ட்வேரும் பக்காவாக நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது. ஸோ நம்மளுக்கு வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லையும் இருக்குது, ஆண்ட்ராய்ட்லையும் இருக்கும். ஸோ நீங்கள் எதில் வேணாலும் போட்டுக்கலாம் பாஸ்வேர்டு வச்சுக்கிட்டு. ஸோ அந்தந்த டிவைஸில் அந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிட்டு SSD வந்து ரீட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரைட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து SSD வந்து அப்டேட் வந்து பண்ணலாம். ஆமாங்க, SSDக்கு கூட சாம்சங் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வாங்கின உடனே ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து வந்துச்சு, நானும் வந்து பண்ணேன். ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் கூட சாம்சங் வந்து நம்மளுக்கு இந்த SSDக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரைசிங். இங்கே சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த SSD வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து லான்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லான்ச் ஆகும்போது இதோட ப்ரைசிங் வந்து 24,000 என்னமோ வந்துருந்துச்சு. இன்னைக்கு மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்தில் லோவஸ்டான ப்ரைசிங்னா இந்த ஒரு மாதம் 2 மாதமாக தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த சாம்சங் SSD வந்து நீங்கள் அமேசான்லலாம் நீங்கள் வந்து வெறும் 9,000 rupeesக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 9,000 rupees ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு. நான் வந்து ரீசெண்டாக போன மாதம் தான் இந்த SSD வந்து வாங்கினேன். நான் வந்து அரௌண்ட் 6,700 rupeesக்கு என்னமோ வாங்கினேன். அதாவது அப்போவும் 9,000 rupees தான் இருந்துச்சு. 9,000 rupees ப்ளஸ் கேஷ்பேக் கார்டு ஆஃபர்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு ஒரு 6,800 rupeesக்கு 1 TB வெர்ஷன் வந்து வாங்கினேன். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9,000 rupees ப்ளஸ் கார்டு ஆஃபர்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 7,500 rupees 8,000 rupeesக்கு இந்த சாம்சங் T7 SSD வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த ப்ரைஸுக்கு இந்த சாம்சங் T7 SSD வந்து கண்டிப்பாக சூப்பர் டூப்பரான வர்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நான் ஐமேக்கோட டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், என்னோட விண்டோஸ் லேப்டாப்போட டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஆண்ட்ராய்ட் ஃபோனோட டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட ஐபேடோட டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாத்தோடையும் இது வந்து ரொம்ப 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 சூப்பராக வேலை செய்யுது. ஸோ நீங்கள் வந்து எந்த டிவைஸுக்காக உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணும்னாலும் இந்த சாம்சங் T7 SSD வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். கண்டிப்பாக மார்க்கெட்டில் த பெஸ்ட் SSD அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதற்கு எல்லா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.